பிஜேபி தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவர், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிக அளவில் புழக்கத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் பேசியிருக்கிறார், அறிக்கைகள் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு வலியுறுத்த விரும்புவது, எங்கேயும் சிறிய அளவில் கூட போதை பழக்கங்கள் கூடாது என்பதுதான் சரி. ஆனால் இந்தியாவிலேயே போதைப் பொருள் எங்கிருந்து செல்கிறது என்று சொன்னால் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலிருந்து தான் செல்கிறது. முதலில் தங்களுக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவ்வாறு செல்லாமல் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாடு கடந்த போதைப் பொருள் இந்தியாவிற்குள் வருகிறது என்றால் அதற்கு பொறுப்பு மாநில அரசுகள் அல்ல, ஒன்றிய அரசு. எனவே நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதே போன்று ஒன்றிய அமைச்சர் செல்லுகிற இடமெல்லாம் மாவோயிஸ்டுகளை ஒழித்து விட்டோம் என்று சொல்லி வருகிறார். ஆனால் வேலையில்லா திட்டத்தை ஒழித்து விட்டாரா? வறுமையும் ஏழ்மையும் ஒழித்து விட்டார்களா? மாவோயிஸ்டுகள் அந்த பாதை தவறு, அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சொந்த மண்ணில் பிறந்தவர்கள், அவர்கள் பழங்குடி மக்கள், அவர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். அந்த கோரிக்கையை தீர்ப்பதற்கு பதிலாக அவர்களை அடக்கி ஒடுக்கி இவ்வளவு மாவோயிஸ்டுகளை நாங்கள் கொன்றுவிட்டோம், குறைத்து விட்டோம் என்று சொல்வது சாதனை அல்ல. அதே குரலில் முன்னாள் உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சருமான சிதம்பரம் பேசுவதும் ஆச்சரியம் அளிக்கிறது. மாவோயிஸ்டுகள் குறைந்து வருவது நல்லது என்கிறார். மாவோயிச பாதை, மீண்டும் சொல்கிறோம், மாவோயிச பாதை, ஆயுத பாதை சரியல்ல. அவர்கள் இந்தியாவின் மகத்தான ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பழங்குடிகளை கொன்று குவித்து விடுவது, அது சரணடைகிற போது கொன்று குவித்து விட்டு அது சாதனை போல் பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே செல்வாஜுடும் போன்ற குண்டர் படைகளை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த குண்டர் படைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறதா, அதன் செயல்பாடுகள் குறைந்தாவது இருக்கிறதா என்பதை பற்றி அமித்ஷாவும் சொல்ல வேண்டும், மாண்புமிகு மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களும் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ நேற்று கோயம்புத்தூர்ல பிஜேபி மாநில தலைவர் இப்போ நானும் அண்ணாமலை சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆட போறோம் அப்படின்ற மாதிரி, அந்த ஆட்டத்தை பார்க்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாதிரி பேசுறாரு. அதுக்கு முன்னே யார் உள்ள யார் வெளியே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது திமுக அமைச்சர்களை பயமுறுத்துற செயலா இருக்கும். எப்படி நினைக்கிறீங்க சார்? உள்ளே வெளியே ஆட்டம்ன்றது மங்காத்தா ஆடுற ஆட்டம். அது அரசியலில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்க்க நினைக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. எந்த ஆட்டம் ஆடினாலும் அதற்குரிய திடல் தமிழகம் அல்ல. தமிழகம் பண்பாட்டு திடல், நல்லிணக்க திடல். பீகார் போன்ற திடல் அல்ல இந்த திடல். தேசிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றிருக்காங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக நாங்கள் உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிதி குறைச்சிருக்காங்க. அது அதனுடைய உங்களுடைய இல்லை, இதில் பெயர் மாற்றுவது என்பதை விட இதனுடைய சுமையை மாநில அரசுக்கு தருகிறார்கள். முழு பொறுப்பு ஒன்றிய அரசு. இந்த திட்டத்தை முன்மொழிந்தது இடதுசாரிகள். வறுமையை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. எனவே முழு பொறுப்பை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும். பொறுப்பிலிருந்து விலகி மாநில அரசின் மீது அந்த சுமையை சுமத்தக்கூடாது. அடுத்து பெயர், கிராமம், சூழல் அரசியல், காற்று, நீர், நிலம் பற்றி இந்திய அரசியல் தலைவர்களை மிக ஆழமாக சிந்தித்தவர் மகாத்மா காந்தி. அதிகாரம் நாடாளுமன்றத்திலிருந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு கீழிறங்க வேண்டும் என்று சொன்ன மகத்தான அரசியல் மேதையும் காந்தி தான். எனவே கிராமம் சம்பந்தமான திட்டங்கள் எல்லாம் அந்த மகத்தான மனிதரின் பெயரில் இருப்பதுதான் சரி. ஆனால் அவர் பெயரை நீக்குவதற்கு காரணம் காந்தியின் மீதான வெறுப்பு. காந்தி மத சார்பின்மை பக்கம் நின்றார், மதத்தின் பக்கம் இருக்கவில்லை, மத சார்பின்மையை பேணி நின்றார். எனவே அவர் மீது ஆழமாக வெறுப்பு இருக்கிறது. ஒன்றிய அரசு எல்லா வகையிலும் தோற்றுவிட்டது. எனவே அதிலிருந்து திசை திருப்பதற்காக நேருவால் தான் பாகிஸ்தான் பிரிந்தது. வந்தே மாதரத்தில் 2 வரிகள் நீக்கியதாலே நாடு பிரிந்து விட்டதாக நேரு மீது குற்றச்சாட்டம், இப்போது காந்தியின் மீது தாக்குதல். எனவே இவையெல்லாம் ஒன்றிய அரசு எல்லா வகையிலும் தோற்றுவிட்டதை திசை திருப்புவதற்காக அவர்கள் இதை முன்னெடுப்பதார். பரபரப்பு அரசியல். நாடு ஒரு நல்லிணக்க நாடு.
கிறிஸ்தவர்கள் பல இடங்களில் தாக்கப்படுகிறார்கள். ஒன்றிய அமைச்சர் வாய்மூடி இருக்கிறார். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. நம்முடைய நூற்றுக்கணக்கான படகுகள் பிடிபட்டிருக்கிறது இலங்கை அரசு. அயலுறவு அமைச்சர் என்ன செய்கிறார்? பேச வேண்டும் அல்லவா? சிறையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இது இவ்வாறு தொடர்ந்தால் என்ன செய்வது? ஒரு அழுத்தம் தர வேண்டும் அல்லவா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.